ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குர்குரே மோமோஸ். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன விஷயத்த நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல. அதனால தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்த நான் சொல்லிக்கலான்னு. இனி நம்ம வீடியோ வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் வரும். திங்கள், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாள் மட்டும் நம்மளோட வீடியோ வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இனி வரும் நாட்கள்லையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது மோமோஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணுறோம். நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா உதுத்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீஸா சீசனிங் தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவும் தேவையான அளவு சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதனால் தேவையான மட்டும்தான் சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம பன்னீரை உதுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து சின்ன சைஸ் ஒரு க்யூப் சீஸ் எடுத்து நான் இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் கையாலையும் அதை மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சிப்ஸு துருவுறதில் வச்சு அதை சீவி விட்டுடலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சீஸை அதில் சேர்க்க போகிறோம். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பொடி பொடியாக பன்னீரை நீங்கள் உடச்சி சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. கையால் உடச்சி நீங்கள் இது பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை சிப்ஸ் துருவுறதில் வச்சு நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ இந்த அளவு சீஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு இப்படியே சேர்த்துலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு சிப்ஸ் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சீஸ் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நிறையா சேர்த்துக்கிறதுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த பீஸா சீசனிங்கில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், சீஸ்லேயும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒன்று சேராத மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கும் பொழுது சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ அடுத்து நம்ம ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மைதா மாவும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு திக்காக, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த குர்குரே மோமோஸ்க்கு இதெல்லாம் தான் நமக்கு நல்லா அது சூப்பராக முறுமுறுன்னு வரக்கூடியதுக்கு உரிய காரணம் இதுதான். இப்போ பாருங்கள், இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கரைச்சி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து இந்த மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், நான் எந்த கன்சிஸ்டன்சியில் மாவு கரைச்சி வச்சுருக்கேன்னு. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக வராது. இப்போ அடுத்து மோமோஸ்க்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த உப்பு, எண்ணெய், மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம மாவை இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக இதை பூரி மாதிரி நம்ம இழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் தான் வைக்க போகிறோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கார்ன் வத்தலும் நான் பொரித்து வச்சுட்டேன். கார்ன் வத்தல் பொரித்து எடுத்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கையால் அப்படியே நொறுக்கி விட்டுக்கணும். இதை நொறுக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக நான் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். மைதா இருந்தாலும் மைதா, கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர், ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் மாவு கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவோடு இது ஒட்டும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ மாவு நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து நம்ம சின்னதாக பூரி இழைக்கிற மாதிரி இழைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் பெருசாக நம்ம மாவெல்லாம் போட்டு இழைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதில் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மாவெல்லாம் போட்டு இழைச்சோம்னா உங்களுக்கு ஒட்ட முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் இழைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மெல்லிசாக எந்த அளவுக்கு மெல்லிசாக இழைக்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாவே
மாதிரி இழைச்சிக்கோங்க. இழைச்சிட்டு நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சின்னதாக நம்ம ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா கூட அது கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சமாக எடுத்து சென்டரில் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓரத்தில் தண்ணியால் நம்ம வந்து அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே தடவி விடணும். அப்போ தான் அது வந்து நல்லா அது ஒட்டிக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ சென்டரில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம வந்து ஓரத்தில் தண்ணியால் இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே மடிக்கணும். எப்படின்னா நம்ம நார்மலாக இருங்க இப்போ வந்து மேலேயும் கீழேயும் சைடில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ பாருங்களேன், இந்த கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம வந்து சென்டரில் இப்படி ஒரு குடுமி மாதிரி பிடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் இப்போ பிடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு பேக் மாதிரி இதை நீங்கள் டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி கையில் இப்படி ரோல் பண்ணிங்கன்னா இது அழகாக அப்படியே ரவுண்டாக வந்துடும். இப்போது நம்ம இன்னொன்று செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை மாதிரி நல்லா தின்னாக இழைச்சிட்டு சென்டரில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓரத்தில் தண்ணியால் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் முன்னாடி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு மேலே கீழே சைடில் 2 பக்கமும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அப்படியே எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து நீங்கள் மேலே மாவு அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அதை எடுத்துடலாம் மேலேருந்து. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே வச்சு நீங்கள் வந்து கையால் 2 கையும் சேர்த்து ரவுண்ட் பண்ணோம்னா அழகாக அது மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா டைட்டாக அதை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு 2 கையும் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா அழகாக உருண்டையாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து ஏர் இல்லாமல், அதாவது கேப் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணோம்னா அது வந்து உப்பி வராது. நம்ம கேப்போடு பண்ணோம்னா உப்பி வந்துடும். இது மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மோமோஸை நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளார சேர்த்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி கோட் ஆகிட்டு நம்ம வந்துட்டு அடுத்து இந்த கார்ன் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் அது வந்து போயிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் இப்படி கையை வச்சு இப்படி உருட்டி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா செட் ஆகிடும். அப்படியே பிடிச்சிக்கும், உதிரவே உதிராது. இங்கே பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து செய்து எடுத்து எண்ணெயில் போட்டுட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப ஹைலெலாம் வச்சுக்க வேண்டாம். இதை ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு 2 வாட்டி ஃப்ரை பண்ணோம்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இன்னொரு செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் மறுபடியும் இதை போட்டு எடுத்தோம்னா சூப்பராக அது வந்து நல்லா மொறுன்னு நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த குர்குரே மோமோஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா செம சூப்பராக வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு 2வது பேட்சும் போட்டு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மோமோஸ்க்கு நம்ம அடுத்து சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். மைனஸ் கூடயும் சாப்பிட்லாம். இந்த சட்னி இருக்கும் பொழுது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு பல வெரைட்டியில் நம்ம வந்து செய்வாங்க. நம்ம வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு தான் செய்ய போகிறோம், ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி இதில் சேர்த்துட்டு அடுத்து வந்து கொஞ்சம் பூண்டு, விதை நீக்கிய காஞ்ச மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். வேகும் பொழுது நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்காமல் காஷ்மீரி ரெட் சில்லியே சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்க இந்த கார்ன் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து அது உடனே டக்குன்னு திக் ஆகிடும். நம்ம வந்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேனில் ஆற வைக்க வேண்டியதான். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க அப்படியே. இப்போ மிக்ஸி ஜாரில் இது சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான். சுட சுட சூப்பராக நம்மளோட குர்குரே மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஈஸியாக அதே சமயம் டேஸ்டான ரெசிபிஸை கற்றுக்கணுன்னா கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.